நிச்சயமாக ரிதி. ஆசிரியர் வந்து தவறுதலாக நடந்து கொண்டார் என 2 தினங்களுக்கு முன்பு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நேற்று வந்து இரவு அவரை வந்து கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இது சம்பந்தமாக காலை 8:30 மணி முதல் வந்து இந்த பகுதியில் வந்து செவ்வாப்பேட்டை திருவள்ளூரில் உள்ள செவ்வாப்பேட்டை கிராமத்தில் வந்து திருவள்ளூர் அதாவது நெடுஞ்சாலையில் வந்து காலை 8:30 மணி முதல் வந்து மாணவிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு உறுதுணையாக முன்னாள் மாணவிகள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் என அனைவரும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிகழ்வில் தற்பொழுது வந்து ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பு வந்து மாணவிகளுக்கு உறுதியாக உள்ள முன்னாள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்யும் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதாவது சாலையில் வந்து நீண்ட நேரம் அமர்ந்துள்ளீர்கள், இதனால் வந்து போக்குவரத்து பாதிப்பு என்பது வந்து அதிகமாகியுள்ளது. எனவே நீங்கள் வந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என காவல்துறை துணை ஆணையர் வந்து தெரிவித்தும் யாரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிடாததால் முதல் கட்ட நடவடிக்கையாக மாணவிகளுக்கு உறுதுணையாக உள்ள பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவிகளை வந்து கைது செய்யும் நடவடிக்கையில் வந்து காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் வந்து பள்ளி மாணவிகள் வந்து சாலையில் அமர்ந்தவாறு நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், வி வாண்ட் ஜஸ்டிஸ் என முழக்கங்களை இட்டு வருகின்றனர். இதற்கு காவல்துறையினர் தரப்பில் வந்து நீங்கள் வந்து புகார் மனு, அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு ஆசிரியர் நல்லவர் அப்படி என்று நீங்கள் ஒரு புகார் மாதிரி எழுதி கொடுங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் ஆட்சியர்கிட்ட கொடுத்து அந்த இருந்த ஆசிரியர்களை வந்து வெளியே கொண்டு வரும் ஏற்பாடு வந்து செய்து கொடுக்கிறோம் என போலீசார் வந்து மாணவிகளிடம் தெரிவிக்கும் நிலையில் இதற்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கேரண்டி கொடுங்கள் என கூறி மாணவிகள் வந்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவிகள் மற்றும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாணவிகளின் வந்து உறுதுணையாக வந்து முன்னாள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்துள்ளனர். தற்போது அவர்கள் வந்து கைது செய்துள்ள ஒரு 10 நபர்கள் மட்டும் வாகனத்தில் அமைய வைத்துள்ளனர். மற்றவர்கள் வந்து மாணவிகள் அருகில் வராத அளவில் வந்து ஓரம் நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரீதி.